கேரளாவில் 1.5 வயது ஆண் குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் உடலில் 91 இடங்களில் காயங்கள் இருப்பது உடற்கூறாய்வில் தெரியவந்துள்ளது. குழந்தையை கொன்றதாக தாயும் அவரது காதலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவையே உலுக்கிய பச்சிளம் குழந்தை கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலத்தில் 1.5 வயது ஆண் குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தையின் தாயையும் அவருடைய காதலரையும் பொதுமக்கள் சூழ்ந்து தாக்கியுள்ளனர். நடந்தது என்ன? கேரளம் மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு பகுதியில் அர்ஷித் என்ற 1.5 வயது ஆண் குழந்தை கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் அகிலா மற்றும் அவருடைய காதலர் அஷ்கர் ஆகியோரை நெடுமங்காடு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குழந்தை சாப்பிடும்போது உணவு தொண்டையில் சிக்கி மயங்கிவிட்டதாக சொல்லி குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அகிலா. குழந்தையின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். குழந்தையின் உடலை உடற்கூறாய்வு செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. மருத்துவ அறிக்கையின்படி குழந்தையின் மரணம் தற்செயலானது அல்ல, அது திட்டமிட்ட படுகொலை என்பது உறுதியாகியிருக்கிறது. குழந்தையின் உடலில் 91 காயங்கள் மற்றும் தழும்புகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. குழந்தையின் 2 கைகளும் ஏற்கனவே உடைந்து அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் சிகரெட்டால் சுடப்பட்ட தீக்காயங்களும் பிறப்புறுப்பில் கடுமையான காயங்களும் இருந்ததும் மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்திருக்கின்றன. குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் குழந்தையின் தலையை சுவற்றில் மோதி பலத்த காயம் ஏற்படுத்தியிருக்கிறார் அஷ்கர். இந்த தாக்குதலால் மூளை மற்றும் உட்புற உறுப்புகளில் இரத்தப்போக்கு காரணமாகவே குழந்தை இறந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அகிலாவின் முதல் கணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அஷ்கருடன் இணைந்து அகிலா கரிக்குழி என்ற பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். அஷ்கருக்கும் ஏற்கனவே திருமணமாகி அமீனா என்ற முதல் மனைவியும் உள்ளார். அவரை வரதட்சணை கேட்டு அஷ்கர் தாக்கியதில் அவர் கடந்த ஓராண்டாக கோமா நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தன்னுடைய காதலர் அஷ்கரால் குழந்தை சித்திரவதை செய்யப்படுவது தாய் அகிலாவுக்கு தெரிந்தும் அவர் அதை தடுக்காமலும் போலீசாருக்கு தெரிவிக்காமலும் இருந்திருக்கிறார். மேலும் குற்றத்தை மறைப்பதற்கு வீட்டிலிருந்த இரத்தக்கரைகளை கழுவி குழந்தையின் துணிகளையும் அஷ்கருடன் சேர்த்து எரித்திருக்கிறார் கொடூர மனம் கொண்ட தாய் அகிலா. குழந்தை கொலை செய்யப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அவர்கள் அழிக்க முயன்றிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் விசாரணைக்காக அஷ்கரை சம்பவ இடத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றபோது ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் காவல்துறையினரின் பாதுகாப்பையும் மீறி அஷ்கரை சரமாரியாக தாக்கினர். சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த அஷ்கரின் காரையும் பொதுமக்கள் அடித்து உடைத்தனர். சம்பவ இடத்தில் பொதுமக்கள் கூட்டம் கூடியதால் பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டது. கூட்டத்தை சமாளிக்க நூற்றுக்கணக்கான போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று கேரளம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிந்து கிருஷ்ணா உறுதியளித்திருக்கிறார். 1.5 வயது குழந்தையை பெற்ற தாயும் அவருடைய காதலரும் சேர்ந்து கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கும் சம்பவம் கேரளம் மாநிலத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது.